You have also turned out to become a cricket coach. You have been coaching young kids and even coaching division teams. So, could you just share your experiences into that? First Mm. coaching assignment வந்து மிஸ்டர் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இஸ் ஃபார்மர் இந்தியா பிளேயர் வெரி வெல். ரஞ்சி Mm. ட்ராஃபி ஆடி இருக்காங்க. Mm. ஆஸ்திரேலியன் டீம் இஸ் போலிங் கன்சல்டண்டா இருக்காங்க. அவரோட அகாடமி தான் நான் டேக் கேர் பண்ணேன். ஒரு Mm. 3 years டேக் கேர் பண்ணேன். ஆல் ஏஜ் ஆஃப் கேட்டகரிஸ் ஐ டேக் ஓவர். Mm. இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆனேன். சின்ன பசங்க அப்புறம் அவங்களோட அவங்களோட பாடி லாங்குவேஜுக்கு என்ன அடாப்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கோ த்ரூ மை செல்ஃப் அண்ட் தென் லாட் ஆஃப் மேட்சஸ் நாங்கள் வெளில போய் ஆடணும், கோயம்புத்தூர்ல போய் Mm. ஆடணும். ஒன் த கப். அப்புறம் நிறைய அதுல நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்தது. ஈவன் Mm. தோ மிஸ்டர் ஐ ரியலி தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஸ்ரீதரன். He is the Mm. father of Mr. Sridharan Sriram. Mm. He is the main core for that Sriram's Academy. Oh. அதுக்கப்புறம் ரைட் டைம் போயிட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட் கோவிட் வந்துருச்சு. Mm. கோவிட் வந்தால ஒரு 1.5 years டோட்டலி அகாடமி ஸ்டாப். Mm. அப்புறம் வந்து அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்ல முடியாது. வி ஆர் கமிட்டட் இன் லாட் ஆஃப் திங்ஸ். கொஞ்சம் பிசினஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பிசினஸ் அஸ் வெல் as பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் லீக் டீம். Mm. இப்போ இது வரைக்கும் அகாடமிஸ்லாம் நான் எதுவும் ரன் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் one-on-one for under 14 category boys, under 16 and under 19. as well as நிறைய பசங்க வந்து ஃப்ரம் நியூசிலாந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து அவங்களோட வெக்கேஷன்ல வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட் டேக்கிங் one-on-one classes. Mm. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் அண்டர் 14க்கு 2 பேர் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. Mm. டில் ரவுண்ட் ராபின் வரைக்கும் ஆடினாங்க அந்த பசங்க. Great. It's going on. It's going on right till now. I'm just taking classes for all categories. That's great to hear your journey from Sridharan Sriram's Cricket Academy to now coaching future stars. Could you just throw some light about your experiences from coaching Garnet CC? You've been coaching Garnet CC as a fielding coach, if I'm right. After that, I quit from MRF. I played for third division. It's called DSC, Dunlop Sports Club. இப்போ அது பேர் மாறிடுச்சு. I think that some Coimbatore guys are take over. பேர் மாறி. I played third. From the third, the team was promoted to second. Mm. That year I scored around 320 runs in seven matches in Wow. PNC League. And then the team was promoted to second division. I played less match for second division, 4 or 5 matches. Mm. Few 40s and 2 5 wickets all. And unfortunately, team வந்து ஒரு மேட்ச் உத வாங்கினதுனால ஃபர்ஸ்ட் டிவிஷன் போகல. Oh. And then அந்த டீம் நேம் மாத்தி சேல் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் சோல்ட் அவுட். Oh. And then I got an offer to play for Freyr Logistics. Mr. Divakar approached me to play for Seahawks. Right now, the Seahawks in the first division team. Yes. அப்போ நான் third division. Oh. So he approached me. I said okay. And then the first match I scored 100 against Rising Stars or some teams. Oh, great. League first match I scored. And then அந்த வருஷம் நல்ல performance, batting சரி, bowling சரி. Mm. The team was promoted to second Seahawks. Oh, great. And then right now the Seahawks in the first division. Mm. அதுக்கப்புறம் Seahawks அப்புறம் next year I played for Sikol. Ah. Sikol வந்து ஒரு மாதிரி நார்மல் சைட் தான். We didn't go for the promotion. ஒரு மாதிரி மேனேஜ்மெண்ட்ல சொல்லி தான் கொடுத்தாங்க. ப்ரமோஷன் இல்ல, நின்னா போதும் தான் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி 50-50 போச்சு. டீம் somewhat we are safe. third division. அப்புறம் சிஆக்ஸ்க்கு அப்புறம் கார்னட். நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுறதுக்கு முன்னே கார்னட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர்ட்ல இருக்கும்போது நான் ஆடி இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து ரெலிகேட் ஆயிட்டு ஃபோர்த் டிவிஷன்ல இருக்கும்போது ஃப்ரையர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்தது. And then we take over the Garnet. That team that year the Garnet promoted fourth to third promote ஆச்சு. Great. Yes, அப்புறம் past 2 years few matches lose-னால we are not up to the mark. Promote ஆகல. Oh. Most probably இந்த வருஷம் நாங்க கண்டிப்பா Garnet team will promote third to second. I am damn sure on that. And then அங்க வந்து Garnet fourth இருக்கும்போது பிளேயரா இருந்தேன். இப்போ Garnet third இருக்கும்போது I was in a supporting role, fielding coach. Okay. Really thanks to Srinivasa sir and Divakar Panirana
and the entire management from Fire. I'm really great and honored to work for Fire because such a nice management. அதுவும் சாரை பத்தி சொல்லவே வேணாம். He's a nice champ. Now he's the TNC president now. Hardly thanks, congrats to him also. And then this year, I am taking charge of fielding coach. It's going on. We played out of 6. We won out of 6. And then playing for 4th division, Chennai Porters. As well as you also is a part of Yes, team. sir. Yeah, we are part of the same team. Actually, Mr. Divakar, who was the captain of our team, recently was selected as the fielding coach of the Tamil Nadu squad. We will congratulate him in this podcast as well. When he went for that assignment, Mr. Tilak was his stand-in captain, right? In the Actually, Divakar is the captain. He is the captain for this team. yeah. Right now, he is in a Ranji Trophy assignment. He is a fielding coach for Ranji Trophy. So because of him, I am taking care of. I am actually acting captain. So somewhat going in a right and wrong way. We played out of 6 matches, 4-1, 2 loss. 7 matches, 4-1, 2 loss. So unfortunately, last match was tied. Supposed to win that match. So this is It's very true. இப்போ நிறைய சின்ன பசங்கள்லாம் வராங்க கிரிக்கெட்டுக்கு. What do you think is more important? Should there be a balance between cricket and academics, or should they focus on cricket, or should they focus on academics? What do you think is the right way to move forward? அப்படின்னு பாக்குறீங்க. See, my personal advice was cricket நம்பியே இருக்கக்கூடாது. Don't be too professional and then don't be too passionate. நீங்க பேஷனுக்கு ஆடுறீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃப்ரம் யுவர் கோர். ஏன்னா நாங்க ஆடுறச்சே வந்து இப்போ கிடைக்கிற இப்போ மேட்ச் ஃபீலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரஞ்சி ட்ராஃபி இந்தியன் டீம் இதெல்லாம் கிடைக்கிற மார்ஜினே வேற. தட் இஸ் a huge salary package. நாங்க ஆடுறச்சே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் நான் வந்து ஐஓபி ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடும்போது மை மேட்ச் ஃபீ வாஸ் 500 for match. I will get a check. அதுக்கப்புறம் தான் நான் என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணி என்னென்ன பெட்டரா என்ன ஷேப் பண்ணிட்டு எம்ஆர்எஃப் ஆடும்போது நான் குயிட் ஆகும்போது ஐ கெட் அ பெட்டர் பே. இப்போ ஸ்டில் நவ ஐ எம் a professional player. I am getting a pro pay. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஆடுற கிரிக்கெட் ஃபியூச்சர் கிரிக்கெட் இப்போ கிரிக்கெட் ஆடணும்னு ஒரு ஈகர்ல வர பசங்களுக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஒருத்தர் வந்து இந்தியா ஆடணும்னு ஆடவே முடியாது. எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும், நான் இந்தியா ஆடணும், இந்தியா ஜெர்சி மாட்டணும்ட்டு. ஆல் ஓவர் இந்தியால அவ்வளவு க்ளோஸ்ல வந்து எவனா ஒருத்தர் 2 பேர் தான் இந்தியாவே ஆட முடியும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி என்ன ப்ராக்டிக்கலா நம்மளாம் யோசிக்கணும். கிரிக்கெட்டை விளையாடுங்க, என்ஜாய் பண்ணி விளையாடுங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா எடுத்துக்காதீங்க. ஆனா கிரிக்கெட்டேன்னு இருக்காதீங்க. அனதர் சைட்ல நல்லா படிக்கணும், ஸ்டடீஸ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்க ப்ரொஃபஷனல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனியோ நீங்க ஒர்க் பண்ற ஒர்க் வந்து 2 வழியா வச்சுக்கணும். ஒண்ணு நல்லாவும் படிக்கணும், ஒண்ணு நல்லாவும் கிரிக்கெட் ஆகணும். ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியும், ஒரு எண்ட் ஆஃப் தி டெஸ்டினேஷன் போகும்போது யூ நோ தட் விச் வே இஸ் த ரைட் வே டு கோ. சோ அந்த வழியை நீங்க பார்த்துட்டு போகணும். This is my personal advice for all cricketers, young cricketers. Oh, sir. That's a very great perspective. And I think those young lads who will be listening to this, they definitely get your advice straight into their lives. So another question, we're going to come almost to the end of the podcast, but we have this is one of the most interesting sections. If you could say, what is your view on cricket, and we want to just know about if there was one thing that you missed coming on, what was it? For example, no, I had this chance, எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருந்தா நான் நிச்சயமா வந்திருப்பேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிஎல் எனக்கு இன்னும் 2 வருஷம் முன்னாடி வந்தா நான் நிச்சயமா ஒரு அடுத்த பிக் ஸ்டாரா இருப்பேன். அந்த மாதிரி சில பேருக்கு லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கும், ஃபேவரட்டிசம் அதனால சில பேருக்கு போகும். ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு என்ன மாதிரி அதுக்கப்புறம் நீங்க எப்படி அதை தாண்டி வந்தீங்க, அது மட்டும் கேன் யூ ஷேர் இட்? Yes, actually, it's a nice question.
ஏன்னா இதுலதான் நான் இப்போ நான் சொன்ன பதில் எல்லாமே என்னோட மனசுல இருந்து சொன்னேன். இப்ப சொல்ல போறது மனசுல இருந்து தான் சொன்னேன், ஆள் மனசுல இருந்து சொல்ல போறேன். பிகாஸ் என்னன்னா டிஃபரன்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மீறி தான் வந்திருக்காங்க. நாட் ஈவன் மீ, என்ன மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது they don't have the right person to guide. என்னோட நான் நிறைய விஷயம் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து நான் முக்கியமான ஒரு 2-3 விஷயம் எடுத்து அதுதான் எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்ல ரொம்ப டீப்பஸ்ட் ஹர்ட்டிங் சொல்லுவேன் நான். அதுல ஃபர்ஸ்ட் திங் when I playing for first division IOB ஆடிட்டு IOB ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு I got an offer to play for MRF. அந்த வருஷம் தான் IPL ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுல இருந்து நான் இருக்கும்போது மிஸ்டர் TA சேகர் சார் இருந்தாருங்க MRFல. And then former off spinner he played for India, Ashish Kapoor. Yes, now he is a part of Delhi Daredevils. Right now I don't know. And then he's taking care of that Kuwait Bahrain team la. அவர்தான் பாத்துக்கிறார். He is such a great cricketer. First time நான் MRF போகும்போது IPL ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த டைம்ல அவர் என்ன கேட்டாரு, அஷிஷ் கபூர்னு ஒருத்தர் இந்தியா ஆளுக்கா தெரியும், பட் அவர் அவ்வளவு பெரிய ஆள்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அப்பதான் அப்கமிங், அப்பதான் கிரிக்கெட்னா என்னன்னு அப்பதான் நான் கருத்துட்டு வரேன். ஸோ அந்த டைம்ல ஆஸ்க் மீ, அவரோட அந்த அதுக்கு முன்னே நாங்க வந்து ஜேபி யாத்திரை இஸ் ஹானர் பிரெஸ்டிஜியஸ் டோர்னமெண்ட் வில் பி கோன் பஞ்சாப். ஸோ அங்க போயிட்டு நாங்க நல்லா பண்ணோம், வி ஆர் த வின்னர்ஸ். என் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் சென்னை வந்து MRF வரும்போது கேட்டாரு, டேய் நான் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் போறேன், அங்க வந்து நீ வந்து கூட இருக்கியா, நெட்ல வந்து எல்லாருக்கும் போலிங் போடு, உனக்கு நல்ல எக்ஸ்போஜர், நீ நல்லா கத்துக்கலாம், உனக்கு வந்து நெட் ஃபீட் இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த லிஸ்டே கேட்டகரிலாம் அப்ப கிடையாது, யார் வேணாலும் இம்ப்ரெஸ் ஆனா டேலண்ட் இருந்தா IPL ஆடிடலாம். That is one example is Kamran Khan, left arm fast bowler who played for Rajasthan Royals. அதை யாரு கேப்சர் பண்ணி அவன் டேலண்ட் கேப்சர் பண்ணா மிஸ்டர் ஷைன்வான். சோ அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அந்த இதெல்லாம் கிடையாது, லிஸ்டே ஆடணும், ரஞ்சி டிராஃபி ஆடணும். இப்போ வந்து அது இருக்கு, நீ IPL ஆனா யூ ஷுட் பிளே அட்லீஸ்ட் 2 to 3 மேட்சஸ் ரஞ்சி டிராஃபி லிஸ்டே கேம்ஸ். ஸோ அப்போ அப்படி கிடையாது. ஸோ அப்போ என்ன கேட்டாரு அவரு, அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி கைட் பண்ண ஆள் இல்லையா, நம்ம வந்து யாரதான் இவரை நம்பி போயிட்டு நம்ம போய் இங்க மாட்டிக்கணும்னா யாருமே நம்மளுக்கு தெரியாது, ஹிந்தி தெரியாது, கிரிக்கெட் ஒண்டிதான் தெரியும், போலிங் தெரியும், பேட்டிங் தெரியும், ஆசை இருந்தது. பட் நம்பலன்னா அது நான் என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த டைம்ல. பிகாஸ் யாருமே இல்ல, பிகாஸ் அந்த டைம்ல வந்து ரொம்ப வரிடான ரொம்ப டஃப் டைம், என்னோட அப்பா தவறுன டைம். அந்த எங்களுக்கு டு பி ஆனஸ்ட் என்னாலாம் நானும் எங்க அம்மாலாம் ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட டைம். ஸோ நோ ஃபினான்ஷியலி வி ஆர் சோ வீக். நான் ரொம்ப சின்ன பையன், ஸோ எனக்கு எதுவும் தெரியாது, நல்ல கேட்டேன். சரி இவரை நம்பி நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நான் அக்செப்ட் பண்ணல. அதே ஆஷிஷ் கபூர் ஆஃப்டர் 2 years he asked me, டேய் நீ என்கிட்ட வந்திருந்தா லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும்ல, நீ கொஞ்சம் பெட்டரான கிரிக்கெட் ஆடிக்கலாம்னு சொன்னார். அப்போ அந்த டைம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 days நான் அதை நினைச்சு அழுத நாள்லாம் உண்டு நான். அது ஒண்ணு. அந்த ஒரே வாட்டி வந்து ரஞ்சி ப்ராபுல் வரைக்கும் என் பேர் வந்துட்டு போனது வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டம். ரஞ்சி ப்ராப்ளம் தினேஷ் கார்த்தி லீட் பண்ணும் போதெல்லாம் என் பேர்லாம் அடிபடுது. பிகாஸ் அந்த டைம்ல ஐம் ஒன் ஆஃப் ஃபாஸ்ட் bowler from MRF became a left arm spinner. And then we one more right arm fast bowler. He played for Kerala. His name is Mr. Prashant Chandar. Against Bombay he took 8 wickets. And then he became a off spinner for same MRF. So we have changed from fast bowler to spinners. We take over the game, lot of matches. We took out rates. நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் நாங்க. அப்பதான் நான் பெட்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நான் ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல தமிழ்நாடு ரஞ்சி நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாடு வந்து ஒரு 2 டீமோட ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் டீம் அண்ட் ஆல். ஸோ அந்த டைம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து பேச்சு நடக்குது, இந்த மாதிரி பிரசாந்த் சந்திர திலக் எடுத்துக்கலாம், வந்து இந்த மாதிரி டேர்னிங் ராங் டர்ன் இருக்கு, தேர் ஆர் குட் bowlers அப்படின்னு சொல்லிட்டு DK சொல்லியிருக்காரு. எஸ் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நானும் ஆடி இருக்கேன். ஸோ தே போத் ஆர் குட் enough.
வில் சி நெக்ஸ்ட் 2 மேட்சஸ். இது உடனே நம்ம கால் எடுக்க முடியாது. வி ஹாவ் டு டாக் வித் டிஎன்சி அபிஷியல்ஸ். எல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஈவன் எனக்கு இன்னொருத்தர் மூலியமா எனக்கு காலும் வந்தது. மேபி தமிழ்நாடு ஒரு மாதிரி பேட் பொசிஷன்ல போற மாதிரி இருந்தா உனக்கு கால் வரும், பி ரெடி, டிஎன்சில இருந்து போன் வரும், நீங்க கிளம்புற மாதிரி இருக்கும்ட்டு. மை பேட் லக் அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் குட் லக், தமிழ்நாடு வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம இந்தியால இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், தமிழ்நாட்டுல அவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் இருக்கும் போது என் பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்கேன். அப்போ நான் சம்பாட் நான் பெஸ்டா பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ரெண்டாவது மூணாவது வந்து டிஎன்பி. ஐ பிளேட் ஃபார் the team ஓனரோட டீமுக்கு தான் நான் லீக் ஆடினேன். ரியலி சாரி தட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் the name and all. So I scored well also. நான் 100 இதே ரயில்வே கிரவுண்ட்ல ரேசிங் ஸ்டார்ஸ் அகைன்ஸ்ட் மதுரை பேந்தர் டீம், அந்த ஆப்போனன்ட் டீமோட நான் 100 லோ ஓவர்ஸ், ஐ திங்க் லெஸ் ஓவர்ஸ் மேட்ச், அது லேட் ஸ்டார்ட்னா லெஸ் ஓவர்ஸ் மேட்ச். ஐ ஸ்கோர்ட் 100. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் எனக்கு பேட்டிங்கே கிடைக்கல. அந்த 8 மேட்ச்ல ஐ ஸ்கோர்ட் 290 300 ரன்ஸ். 7 மேட்ச்ல 8 மேட்ச்ல and then wicket ஒரு 18 to 19 wickets எடுத்தேன். So I was in the reserve player for that year in TNPL. பட் வந்து டீம் நல்லா பண்ணாலும் சரி, நல்லா பண்ணாலும் சரி, ஒரு டீம்ல ஒருத்தனுக்கு அடிபட்டாலும் சரி, அவங்க வந்து ரிசர்வ் பிளேயரை கன்சிடரே பண்ணல. அது வந்து இட்ஸ் மீ. ஸோ நான் போய் டைரக்டாவே கேட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கு என்னன்னா, எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஸோ நீ கேப்டனை கேட்கணும், கோச்சை கேட்கணும், டீம் ஓனரே கிட்டக்கே நான் போய் பேசினேன். இல்ல அது வந்து அப்புறம் வந்து அவங்க just playing that gambling. Playing the game. Yes, they are playing the game. I asked him to, I want a game to play. But they are playing with me. So அது ஒரு வரி. And then அதுல முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே we have to travel to practice session. நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் வாட்டு ஓரமா நின்னுட்டேன். நின்றவுடனே கோச் வந்தாரு. கோச் வந்து என்னத்துல கூப்பிடணுமா போலிங் போட, நீ எல்லாம் வந்து ஒரு லெவல் கிரிக்கெட் ஆடி இருக்க, நீ நான் சொன்னாதான் வந்து போடுவேன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், ரிப்பீட் அகைன் என்ன சொன்னீங்க, நீங்களா ஒரு லெவல் கிரிக்கெட், நான் ஒரு லெவல் கிரிக்கெட் ஆடி இருந்தா நீங்க எனக்கு சான்ஸ் கொடுக்கணுமா வேணாமா நான் கேட்டேன். சோ நான் கேட்ட கேள்வி அவங்களுக்கு வந்து திமிரா தெரிஞ்சது. ஒரு லெவல் கிரிக்கெட் ஆனா யூ ஹேவ் டு கிவ் தட் chance to play, right? நான் வந்து எவனுக்கோ ஒரு டீமுக்கு ஆடல, நான் லீக் டீம் பர்ஃபார்ம். லீக் டீமோட TNPL டீமுக்கு தான் ஐ வாஸ் ரிசர்வ்டு. ஸோ நான் நல்லா ஆடுறேன்னு இந்த ரிசர்வ்ல வச்சுங்க. அட்லீஸ்ட் சொல்லி நான் எப்போ கேள்வி கேட்கணும், தென் ஐ எம் டோட்டலி அவுட் ஆஃப் திஸ் ஜோன். ஸோ தட் இஸ் மை செகண்ட் இயர். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபார்ம் போடுறதே நான் விட்டுட்டேன். So on that setback was evident, right? Yes, that setback was evident. But என்னதான் ஸ்ட்ரகிள் வந்தாலும் என் மைண்ட்ல நான் டெய்லி என்ன சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவேன்னா, எண்ட் ஆஃப் தி டே தோனி சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம பண்றோம், நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லா பண்றோமா இல்லையான்னு. சோ அதனாலதான் நாங்க நல்லா பண்ணோம். இந்த வயசுலயும் ஒரு டீம்ல கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிள் கொடுத்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் ஃபீன்னு கொடுத்து நம்ம நல்லா பண்ணனால்தான் மேட்ச் ஃபீ கொடுக்குறாங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் ஐ எம் ரியலி ப்ரௌட் மை செல்ஃப் தட் இந்த ஏஜ்ல என்ன கூப்பிட்டு ஒருத்தர் மேட்ச் ஃபீ கொடுத்து என்ன ஆட வைக்கிறாங்க. ஆனா ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ் மேட்ச் ஃபீ அவங்க கொடுத்து ஆடுறாங்க அவங்க சான்ஸுக்கு. Hope you understand what I am saying. Yeah, definitely. The cricket has become so commercial. I don't want to blame anyone. So I am getting a match fee to play a match. What upcoming cricketers they are paying their money to play a match. So that is the pity state of
affair in cricket. Definitely, sir. And you shared your struggle, but now God has given. When one path is closed, another path God has given. You are now playing for Still I'm enjoying my cricket. cricket. I'm Mm, really again and again I'm thank to my coaches, mm, my wife, my life partner, my mm, son, my mm, friend, my colleagues are still now they everyone are supporting me. என் கூட mm, ஆன பாட்டாங்க எல்லாமே ஒரு ஒரு இதுல போயிட்டாங்க. பட் mm, எல்லாமே என்ன நினைச்சு பெருமை தான் படுவாங்க. ஏய் இவ்வளவு ஸ்ட்ரகிளையும் நீ இந்த இடத்துல வந்து நிக்கிறியேடா, சொந்த mm, காலில் நிக்கிறீடா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிடே என்னை வேக்கப் நான் mm, கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணணும் mm. இன்னொன்னு என் மைண்ட்ல சொல்லுவேன். இன்னைக்குதான் உன்னோட உன்னோட கிரிக்கெட்டோட லாஸ்ட் சான்ஸ்.